Dear friends, Excel program formula use பண்ணி automatically serial numbers generate பண்றது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா serial numbers enter பண்ணனும்னா மேலே உள்ள first cellல number 1 enter பண்ணுவோம். அதுக்கு கீழ உள்ள cellல number 2 enter பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணி ரைட் சைடு கீழ கார்னர்ல கொண்டு வந்து மவுஸ் வைப்போம். ஒரு ப்ளஸ் சிம்பல் தெரியும். அந்த இடத்துல மவுஸ் வச்சு அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ நோக்கி எடுப்போம். ஆட்டோமேட்டிக்கா சீரியல் நம்பர்ஸ் என்டர் ஆயிடும். இப்போ நான் இதில் சீரியல் நம்பர்ஸ் என்டர் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு ரெண்டு ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோவை delete பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது. 4க்கு அப்புறம் 5 and 6 இல்லை. இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். அடுத்து இங்கே கீழே வேறு ஒரு புதிய பேரை என்டர் பண்ணுறேன். புதிய பேரை என்டர் பண்ணும்போது இந்த சீரியல் நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆக மாட்டேங்குது. இதே டேட்டாவை ஷீட் நம்பர் 2ல் டேபிள் ஃபார்மேட்டில் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சீரியல் நம்பர்ஸை ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஏதாவது ரெண்டு ரோவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை delete பண்ணுறேன். delete பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சீரியல் நம்பர்ஸ் அப்டேட் ஆகிடுது. இப்போ கீழே ஒரு பேரை என்டர் பண்ணுறேன். அந்த பேரை என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸும் என்டர் ஆகுது. இப்போ வேறு ஒரு பேரை என்டர் பண்ணுறேன். அதுலேயும் சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகுது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த டேட்டாவை ஒரு டேபிளாக ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் டேபிளை கிளிக் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl+T. நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த கிரியேட் டேபிள்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே டேபிள் இன்சர்ட் ஆகிடுது. இப்போ நான் இதில் உள்ள சீரியல் நம்பர்ஸை delete பண்ணுறேன். delete பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்முலாவை என்டர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு ரோ bracket open bracket closed minus ரோ bracket open. இப்போ சீரியல் நம்பருங்கிற இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் என்டர் ஆகிடுது. இப்போ இதில் ஏதாவது ரெண்டு ரோவை செலக்ட் பண்ணி அதை delete பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் அப்டேட் ஆகிடுது. 5க்கு அப்புறம் 6, 7, 8ன்னு இருக்குது. இப்போ ஒரு பேரை என்டர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர் என்டர் ஆகுது. வேறு ஒரு பேரை என்டர் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக சீரியல் நம்பர்ஸ் என்டர் ஆகுது. இப்போ இந்த சீரியல் நம்பர் வேறு ஒரு நம்பரில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ சப்போஸ் இந்த சீரியல் நம்பர் 10ல் இருந்து தொடங்கணும். அதுக்கு இந்த ரோ முன்னாடி 10க்கு முந்தின நம்பரை என்டர் பண்ணணும். 9, 9க்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பலை என்டர் பண்ணணும். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து சீரியல் நம்பர் தொடங்குது. அதே மாதிரி இப்போ 20லேருந்து தொடங்கினோம்னா இந்த ரோவுக்கு முன்னாடி 19 என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் சிம்பலை என்ட்ரு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 19 ப்ளஸ் நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது 20லேருந்து தொடங்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.